அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 23/7/2024 செவ்வாய்க்கிழமை, ஜூலை மாதம், குரோதி ஆண்டு ஆடி மாதம் 7ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் புறங்கூறாமை. குறள் 185. அறம் சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறம் சொல்லும் புன்மையால் காணப்படும். தெளிவுரை: அறத்தை நல்லதென்று போற்றும் உள்ளம் இல்லாத தன்மை ஒருவன் இன்னொருவனை பற்றி புறம் கூறுகின்ற சிறுமையால் காணப்படும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று இந்த தினப்பலன் கேட்கும் நீங்கள் இதை எப்பொழுது கேட்டாலும் உங்களுக்கு இடது பக்கம் ஒரு ஜன்னல் இருக்கும். மேலும் நீர் தொட்டிக்கு அருகில் அல்லது நீர் சம்பந்தப்பட்ட இடத்தில் அல்லது சாப்பிடமிடம் இப்படியாக இருந்து கேட்க வாய்ப்பு பெரும்பாலும் உண்டு. இன்று வீடு கட்டுவது பற்றியும் கட்டிய வீட்டை பற்றியும் கவலை இருக்கும் உங்களுக்கு. செய்கின்ற வேளையில் எவ்வளவு உழைத்தாலும் பொருளாதார மேம்பாடு இல்லை. சொந்த தொழில் செய்தே ஆக வேண்டும் என்று முடிவு எடுப்பீர்கள். இன்று உங்கள் அப்பா அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டி இருப்பதால் அவரிடம் பார்த்து அவரிடம் இது பற்றி ஒரு வழியாக பேசிவிட வேண்டும் என்று முடிவு எடுப்பீர்கள். இன்று உங்கள் மனைவிக்கு சிறிது சோம்பல்தான், உடல் பருமனாகிவிட்டது பற்றிய கவலை உங்களுக்கு. உடற்பயிற்சி செய்ய சொல்லி சலித்தும் விட்டது. தினம் தினம் வாக்குவாதம் தான் உங்கள் இருவருக்கும். உடற்பயிற்சி வகுப்பில் சேர்வது குறித்து வலியுறுத்துவீர்கள். இன்று உங்கள் உடல் நலத்தில் சற்று சிக்கல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கடன் மற்றும் நண்பர்கள் வழியான துரோகங்களையும் சந்திப்பீர்கள். பங்குதாரர்களிடம் முதலீட்டை இழக்க வாய்ப்பு உண்டு. செய்தொழிலில் கவனம் தேவை. இருப்பினும் சில நண்பர்களை முதலீடு செய்யாமல் நம்பலாம். இன்று பெண் தொழில்கள் வழியாக நிம்மதி இழப்பு உண்டாகும். கவனம் வேண்டும். உங்கள் அப்பா அல்லது மாமனார் டெய்லர் வேலை செய்கிறார்கள். ஓய்வில்லாமல் உழைத்து உடல் வலி, கால்வலி, சுகர் நோய்கள் மிகவும் சிரமமாகிவிட்டது. அதற்குண்டான சிகிச்சை எடுக்க வேண்டிய காலம் இப்பொழுது. இன்று கல்வியில் தடைகள் உண்டாகும். கவனச்சிதறல்கள் ஏற்படும். குடும்பத்தில் இன்று பேசப்படும் திருமணத்திற்கான வரன் தாய் வழி உறவின் வழி அமைய வாய்ப்பு அதிகம் உண்டு. இன்று நீங்கள் பல மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள், உங்களுக்கு குடும்ப பொருளாதார சூழல் காரணமாக வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம். ஒரு பக்கம் வேலைப்பளு, மற்றொரு பக்கம் கணவன் தன் மீது சந்தேகப்படுவது. அதை உங்கள் அம்மாவிடம் சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் சண்டை சச்சரவாகி போலீஸ் ஸ்டேஷன் வரை செல்ல வேண்டியதாக இருக்கும். இன்று பார்த்து நிதானமாக குடும்ப பிரச்சனையாக மட்டுமே கையாள வேண்டும். சொந்த பந்தம், அது அம்மா வழி, அப்பா வழி, கணவன் வழியாக அல்லது மனைவியின் வழியாகவே இருந்தாலுமே நாம் வசதியாக இருந்தால் பொறாமைதான் பலருக்கும். காசு பணம் வாங்கியதை திருப்பி தரமாட்டார்கள். இல்லை என சொன்னாலும் வருத்தம் ஏற்படும். இதனால் மிஞ்சுவது உறவினருக்குள் மனசங்கடம்தான். வீட்டில் உள்ளவர்களிடம் சண்டை இப்படித்தானே இருக்கிறது. நீங்களே பாருங்கள். இந்த மாதிரியான ஒருவரை இன்று எப்படியும் நீங்கள் சந்திப்பீர்கள். வெகு நாட்கள் முன்பு நண்பனிடம் ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கி சகஜமாக பழகும் சூழல் இன்று உருவாகும். உங்கள் கணவருக்கு மீடியா மூலம் அவரை விட மூத்த வயது பெண்ணிடம் பழக்கம் ஏற்பட்டு இருந்தது குறித்து உங்களுக்கு தெரிய வர விசாரித்து பார்த்ததில் அந்த பெண் இவரிடம் நன்றாக நடித்து பண உதவி கேட்டிருப்பார் போல. இவரும் வீட்டிற்கு தெரியாமல் ஒரு கணிசமான தொகை கொடுத்திருக்கிறார். பின் தெரிய வந்து பஞ்சாயத்து பண்ணி பணம் போனாலும் பரவாயில்லை என புத்தி சொல்லி திருத்தி இவரை வெளிக்கொண்டு வருவீர்கள். என்று சில நாட்கள் இப்படியாகத்தான் போகும். இன்று பேங்க், ஃபினான்ஸ், பூஜை சாமான் கடைகள், டியூஷன் சென்டர், நீதிமன்றங்கள், கோயில், உயர்கல்வி நிறுவனங்கள், ஃபாரஸ்ட் ஆஃபீஸ், ஆசாரி தெரு இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று மூக்கு சார்ந்த நோய்கள், குடல் இறக்கம், வயிற்றுக்கோளாறுகள், கொழுப்பு, மஞ்சள் காமாலை, கோபத்தினால் உண்டாகும் ஒற்றை தலைவலி, சூடு தொடர்பான நோய்கள், திருட்டு பயம், பாம்பு பயம், அரசு தண்டனை இப்படியாக இருக்க அதிக வாய்ப்பு உண்டு. இன்று அம்பிகா, பிரீத்தி, ரித்திக், கலையரசன், கோடீஸ்வரன், பாக்யலக்ஷ்மி, ராஜலக்ஷ்மி, புஷ்பராஜ், அறிவழகன், உமாபதி, சின்னமுத்து, துளசிராமன், வினோத், நவீன், ஷாம், ஞானசேகர், ஏழுமலை, வடிவேலு, குமாரவேல், ஞானமணி பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும். இன்று சமையலில் முருங்கை, வாழை, கிழங்கு, தயிர், அரிசி சாதம், வெண்ணெய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். பழங்களில் நாவல் பழம், சாத்துக்குடி மற்றும் திராட்சை எடுத்துக்கொள்வீர்கள். இன்று மருந்துக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களில் பெரும்பாலும் வேர்கள், சாம்பிராணி, கரிசாலை மற்றும் கிழங்கு இப்படியாக இருக்கும். இன்று மூங்கிலில் செய்த பொருட்கள் வாங்குவீர்கள்.
இன்று சாம்பல், மங்கலான வெளிர் நிறம் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.